ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. இன்றைய பதிவிலே நாம் பார்க்க இருப்பது ஸ்ரீ ராமநாம வைபவத்தின் சிறப்பு பற்றி. 14 உலகங்களிலும் உயர்ந்ததாக கருதப்படுவது ஸ்ரீ ராமநாமமே. ஸ்ரீராம என ஒருமுறை சொன்னாலே நாம் செய்த பாவங்கள் அனைத்தும் நீங்கிவிடும். ராமபிரான் ஒருமுறை இலங்கைக்கு செல்வதற்காக வானரங்கள் பாலம் அமைத்து கொண்டிருந்தன. எல்லா வானரங்களும் கற்களை தூக்கி கடலுக்குள் போட்டு கொண்டிருந்தன. ஒவ்வொரு கல்லும் மற்றொரு கல்லின் மீது சரியாக அமர்ந்தது. ஹனுமன் அந்த பணியை மேற்பார்வையிட்டு கொண்டிருந்தார். ராமபிரானும் இதை கவனித்து கொண்டிருந்தார். அவர் மனதிலும் ஒரு ஆசை ஏற்பட்டது. நாமும் இந்த வானரங்களுடன் இணைந்து கல்லை தூக்கி போட்டால் என்ன என கருதியபடியே ஒரு கல்லை எடுத்து கடலுக்குள் போட்டார். அந்த கல் சரியாக மற்ற கற்களின் மீது அமரவில்லை. அலையடித்து சென்று விட்டது. ராமபிரானுக்கோ ரொம்ப வருத்தம். இந்த குரங்குகள் போடும் கற்கள் கூட சரியாக மற்றொரு கல்லின் மீது அமர்ந்து விட்டதே, நமது கல்லை அலை அடித்து சென்று விட்டதே, இதற்கு என்ன காரணமாக இருக்கும் என வருத்தப்பட்டார் ராமபிரான். ஹனுமன் ராமனின் அருகில் வந்தார். ராமபிரான் அனைத்தையும் கவனித்து கொண்டுதான் இருந்தார். ஆஞ்சநேயா, நான் செய்ததை நீ பார்த்து விட்டாயா? எனக்கு ஒரு கல்லை போடக்கூட தெரியவில்லை. என்னை நினைத்து எனக்கே வெட்கமாக இருக்கிறது என்றார் ராமபிரான். அதற்கு ஆஞ்சநேயர், ஸ்ரீராமா, மற்ற குரங்குகளெல்லாம் ஸ்ரீராம ஸ்ரீராம என்ற உன் நாமத்தை சொல்லிக்கொண்டே கற்களை தூக்கி போட்டன. அதனால் அவை சரியாக அமர்ந்தது. நீர் ராமனாகவே இருந்தாலும் ஸ்ரீராம என்று சொல்லிக்கொண்டே போட்டிருந்தால் அது சரியாக அமர்ந்திருக்கும் என்றாராம். பார்த்தீர்களா ராமநாமத்தின் மகிமையை?